1970 காலகட்டத்தில் ஜப்பான்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். ஜப்பான்ல இருக்க ஒரு கிராமத்துல இருந்து ரொம்ப தனிமையில ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு அம்மா ஒரு பையன் மட்டும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக அந்த பையனை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த பையனை அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரான். பட் அவன் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. நடு ராத்திரியில அவனுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்ப அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவனுக்கு தோணி இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது. இதை பார்த்துட்டு உடனே திரும்பும் போது அந்த இடத்துல யாருமே இல்ல. மறுபடியும் அவன் நடந்து போகும்போது அந்த சத்தத்தோட சேர்த்து ஒரு பெண்ணுடைய குரலும் கேக்குது. மறுபடியும் பயந்து அவன் திரும்பி பார்க்கறான். பட் அங்க யாருமே இல்ல. ஆனா முன்னாடி அவன் திரும்பி பார்க்கும்போது ஒரு அழகான பொண்ணு ஜப்பானுடைய பாரம்பரிய ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்களுடைய முகம் ஒரு துணினால மூடப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண்ணுருவம் இவன் கிட்ட வந்து நான் அழகா இருக்கனா அப்படின்னு கேக்குது. இவனும் ரொம்ப பயந்துகிட்டு ஆமா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றான். பட் முன்னாடி இருக்க அந்த உருவம் சிரிச்சுக்கிட்டே தன் முகத்துல இருக்க துணியை எடுக்குது. அதை பார்த்த உடனே அவனுக்கு உடம்பே உறைஞ்சு போகுது. ஏன்னா அந்த உருவத்துடைய முகத்துல வாயிலேந்து காது வரைக்கும் கிழிஞ்சிருக்கு. மறுபடியும் அவன் கிட்ட வந்து அந்த உருவம் நான் இப்பவும் அழகா இருக்கனான்னு கேக்குறப்ப அவன் பயந்துகிட்டே இல்ல நீ ரொம்ப கொடூரமா இருக்குன்னு சொல்றான். அடுத்த நிமிஷமே கதறி கோவப்பட்ட அந்த பெண்ணுருவம் அதுகிட்ட இருந்து கத்திரிக்கோளை வச்சு ஆப்போசிட்ல இருந்த அந்த பையனுடைய முகத்தை வாயில இருந்து காது வரைக்கும் கிழிக்குது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஜப்பான் கவர்மெண்ட் இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு எந்த பசங்களும் தனியா போக கூடாது அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன நடந்துச்சு ஜப்பான்ல, யார் அந்த மர்ம உருவம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பல வருஷத்துக்கு முன்னாடி குச்சிசாக்கி அப்படிங்கிற ஒரு அழகான பெண் ஜப்பான்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. உங்களோட அழகு கண்டு வியக்காத ஆண்களே அந்த டைம்ல இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு அழகான பொண்ணு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அந்த ஊரை சேர்ந்த ஒரு சாமுராய் வீரனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க டெய்லியும் காலையில எந்திரிச்ச உடனே தன்னுடைய கணவனை பார்த்து நான் அழகா இருக்கனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அதுக்கும் அந்த சாமுராய் வீரன் ஆமா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி டெய்லியும் சொல்லுவாராம். இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு நம்மளை விட்டுட்டு வேற யாரு கூடயாவது போயிடுவாளோ இல்ல நம்மளை தவிர வேற யாரையாவது காதலிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம் இருக்குது. இப்படி இருக்கப்ப குச்சிசாக்கியுடைய கணவர் உட்பட அந்த ஊர்ல இருக்க எல்லா சாமுராய் வீரர்களும் பக்கத்து நாடோட போர் செய்ய போறாங்க. இதனால தன்னுடைய கணவனை விட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ற நிலைமை குச்சிசாக்கிக்கு ஏற்படுது. இப்படி இருக்கப்ப அந்த சாமுராய் வீரன் இறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு வதந்தி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயம் குச்சிசாக்கிக்கும் தெரிய வருது. பட் உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னா இந்த ஒரு சாமுராய் வீரன் அந்த ஒரு போர்ல கலந்துகிட்டு மொத்த நாட்டையுமே தோக்கடிக்கிறான். இவனுடைய வீரத்தை பத்தி இந்த நாட்டுடைய ராஜா இவனுக்கு படைத்தளபதியோட பதவியை கொடுத்துறாங்க. இவன் ஒவ்வொரு நாடா கைப்பற்றிட்டே போறான், எல்லா நாட்டையுமே ஜெயிக்கிறான். அதே நேரத்துல தனக்காக ஒரு மனைவி காத்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்து வேறொரு ஊர்ல வேறொரு பெண்ணோட வாழ ஆரம்பிக்கிறான். சொல்ல போனா ஒவ்வொரு நாட்டை ஜெயிக்கும் போதும் அங்க உள்ள ஒவ்வொரு பெண்களோட வாழ ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல போர் முடியுது. அந்த சாமுராய் வீரன் சொந்த ஊருக்கு திரும்பும் போது அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. தன்னுடைய முன்னாள் மனைவி குச்சிசாக்கி போனா வேறொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே இவனால கோவத்தை பொறுக்க முடியல. குச்சிசாக்கியும் நடந்ததை பத்தி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. பட் இது எதை பத்தியுமே கேட்காத அந்த சாமுராய் வீரன் கிட்ட இருந்த கத்தி எடுத்து உன் அழகுனால தானே இந்த மாதிரி பண்ண, இருமா அந்த அழகு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாயிலிருந்து காது வரைக்கும் தன்னுடைய கத்தி யூஸ் பண்ணி கிழிக்கிறான். அந்த இடத்துலயே துடி துடிச்சு குச்சிசாக்கி இறந்து போறாங்க. அந்த டைம்ல இருந்து குச்சிசாக்கி ஒரு மோசமான ஆத்மாவா மாறினதாகவும் பல ஆண்களை வேட்டையாட ஆரம்பிச்சதாகவும் கதை இருக்கு. இதெல்லாம் ஒரு பொய்யான கதை தான் அப்படின்னு சொல்லி ஜப்பான் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்க டைம்ல 1970 காலகட்டத்துல நிறைய ஆண்கள் வாய் கிழிஞ்சி இறக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அந்த சம்பவம் எல்லாத்துக்குமே காரணம் குச்சிசாக்கி ஓனா அப்படிங்கிற இந்த ஒரு ஆத்மா தான் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஜப்பான்ல உள்ள மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ நேரம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை மக்களே.